ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட எல்பிஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸாக எந்த எல்பிஓ எக்ஸாமும் நடக்கலை. போன வருஷத்துலேருந்து தான் இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எக்ஸாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்தியன் பேங்க் தான் இது ஃபஸ்ட்டு கால்ஃபர் பண்ணாங்க. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்தியன் பேங்க், அப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நடந்துருச்சு. அப்புறம் இந்த வருஷம் ஐஓபி. இன்னும் நிறைய எல்பிஓஸ் நிறைய பேங்க் நடத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நோட்டிஃபிகேஷன்லாம் எப்போ வரும்னு தெரியல. இப்போ நம்ம போன வருஷம் நடந்த இந்தியன் பேங்க் எல்பிஓவில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருந்துச்சு. ஆனால் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 149 நினைக்கிறேன் கட் ஆஃப். அந்தளவுக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரீசனிங்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சிலாஜிசம் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அப்புறம் அன்செட்டில் லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ். அப்புறம் ஃப்ளாட் ஃப்ளோர் பசில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. வீக் பசில் ஒரு 5 கொஸ்டின் கேட்டாங்க. சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 7 person வச்சு கேட்டாங்க. இன்சைட் அவுட் சைட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அப்புறம் மீனிங்ஃபுல் வேர்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. பாக்ஸ் பசில் ஒரு 5 கொஸ்டின் கேட்டாங்க. இன்புட் அவுட்புட் ஒரு 5 கொஸ்டின்ஸ். மேட்ரிக்ஸ் பேஸ்ட் வித் கண்டிஷன் ஒரு 4 கொஸ்டின் கேட்டாங்க. டைரக்ஷன் ஒரு 3 கொஸ்டின். மிஸ்சலேனியஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு தான் கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போடுறீங்க, ஸ்பீடாக போடுற அளவுக்கு 60 minutes டைம் கொடுக்காங்க. அதுக்குள்ளேயே போட்டுடலாம். ஒரு 30 minutesக்குள்ளே எல்லா கொஸ்டினும் போட்டு நம்ம ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஸ்டின்ஸ் அவ்வளோ ஈஸியாக இருந்தது. இந்த வருஷம் எப்படி வரும்னு தெரில. காம்படிஷன் ஆனால் அதிகமாகிட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ லிஸ்ட் மாதிரி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு செக்ஷனும் எந்தெந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு பார்க்கலாம். ரீடிங் கம்பரிஷன் ஒரு 10 கொஸ்டின்ஸ். பியூர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சிங்கிள் ஃபில்லர்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ். பேரா ஜம்பிள் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ். வேர்ட் யூசேஜ் ஒரு 3 கொஸ்டின்ஸ். மேட்ச் த காலம் ஒரு 2 கொஸ்டின்ஸ். மொத்தம் 35 கொஸ்டின்ஸ் இருந்தது. இங்கிலீஷும் ஈஸியாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் பார்க்கலாம். ராங் நம்பர் ஒரு 6 கொஸ்டின் கேட்டாங்க. சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 4. டேபிள் டிஐ ஒரு 5 கொஸ்டின். லீனியர் கிராஃப் டிஐ ஒரு 5 கொஸ்டின். பார் கிராஃப் டிஐ 5 கொஸ்டின். அரித்மெட்டிக் ஒரு 10 கொஸ்டின்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பேங்கிங் அவேர்னஸ் தான் நிறைய இருந்தது. கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருந்தது கொஸ்டின்ஸ். நீங்கள் சும்மா நார்மலாக படித்தா மட்டும் போதாது, நல்லா டீட்டெயிலாக படிக்கணும். அப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸு, இங்கிலீஷ், ரீசனிங் கூட நீங்கள் நல்லா போட்டுடலாம். ஓரளவுக்கு அதில் ஸ்ட்ராங்காக தானே போடலாம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் டெய்லி படிக்கணும். லாஸ்ட்டு கொஞ்ச நாளில் படித்தா மட்டும் போதாது, நல்லா அப்போ தெளிவாக படிக்கணும். அப்போ மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.